அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் பீஸ் நிக்கா மேட்ரிமோனி அன்பிக்கிறவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அப்டேட்ல நான் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நமது மேலூர் பாத்திமா நகர்ல ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ். 20 பேர் கொண்டு அன்றைக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து சைட்டுக்கு வந்தாங்க. வந்து இல்ல ரொம்ப பேர் புக் பண்ணாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் இடத்த புக் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பெரும்பான்மையான நண்பர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நான் எங்களுக்கு வந்து லேண்ட் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கு சார், எங்களுடைய பட்ஜெட்ல இந்த பிரைஸ் ஒத்து போகல, அதனால நீங்க வந்து எங்களுக்கு ஏற்ற பிரைஸ் உள்ள ப்ராஜெக்ட் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய இந்த ஒரு 3-4 மாதங்களாக ஒரு சில வாடிக்கையாளர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதே போல வந்து இன்னும் ஏழை எளிய மக்கள் வந்து எங்க அமௌண்ட்டுக்குள்ள ஒத்து வரல, நாங்களும் ஒரு எந்த பட்ஜெட்டுக்குள்ள இடம் வாங்க நினைச்சிருச்சு நாங்க மேலூருக்கு வந்தோம், ஆனா வந்து அந்த இடம் அமையலன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் சரி அப்படின்னா மேலூர் பாத்திமா நகர் வந்து ரேட்டு கூடவா இல்லை ஒர்த்தபிள் இல்லாத இடமா பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நாங்க போட்ட ப்ராஜெக்ட்லயே மேலூர் பாத்திமா நகர் மிக சிறந்த ப்ராஜெக்ட், ஒரு ஆன் ரோடு, மேலூருக்கு நியரஸ்ட் சிட்டிக்கு அருகில. அதனாலதான் இன்ஷால்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிளாட்டுகளை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பிளாட்டுகள் மட்டுமே இருக்கு. இன்ஷால்லா இந்த மாசம் இறுதியில வெற்றியில் வைக்க போறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த இடத்துக்கு வந்து யாரெல்லாம் சொத்து வாங்கலையோ அவங்களுக்கான பதிவு இந்த பதிவு என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப பேர் வந்து யாரெல்லாம் சொத்து வாங்கலையோ, சொத்து வாங்கணுங்கிற எண்ணத்துல வந்துட்டு அட்வான்ஸ் திருப்பி கொண்டு போனீங்களோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பதிவுல நான் பேசக்கூடிய இந்த பதிவுல கமெண்ட்ல உங்ககிட்ட வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு சென்டோட பிரைஸ் என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய அமௌண்ட் என்ன. இந்த நான் லொகேஷனை பத்தி கேட்க போறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான லொகேஷன் சொல்லுவீங்க சிட்டி ஒட்டி, ஆனா உங்க பிரைஸ் இங்க ஒத்து போகாது. பிரைஸ் ஒரு லொகேஷனை வச்சுதான் பிரைஸோட மாற்றங்கள் இருக்கும், ரேட்டு கூடும் குறையும் இன்ஷா அல்லாஹ். பிரைஸோட விஷயங்கள் ஒத்து போகாத போது எங்களால் ப்ராஜெக்ட் தர முடியாது. இப்ப ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல ஒரு நல்ல பிரைஸ்ல நாங்க கொடுக்க நினைக்கிறோம், ஆனா உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு, அதுக்காக வேண்டிய சார் எனக்கு செண்டு 50,000 கொடுங்க, செண்டு 75,000 கொடுங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா காலி இடம் செண்டு ₹1 ஆயிடுச்சு. அதை டிடிசிபி நாம்ஸ் பிரகாரம் அப்ரூவல் பண்ணி தார் ரோடு போட்டு அவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதோட செண்டுடைய பிரைஸ் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபா வருது. அப்ப நீங்களால பிரைஸ் கொடுக்க முடியல. சரி ஓகே, நீங்க மக்கள் சொல்றீங்க எனக்கு செண்டு 50 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் ஒரு அவுட்ல போய் இடத்த வாங்கி போறோம் அப்படின்னா அது டெவலப்மெண்ட் ஆகாம போயிடும். அப்ப திரும்ப நீங்க தப்பா நினைப்பீங்க. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள விலைவாசி தெரியும் உங்களுக்கு. ஆகவே யாரெல்லாம் சார் இந்த ரேட்ல இருந்துச்சு அப்படின்னா என்னால வந்து ஒரு சொத்து வாங்க முடியும், நான் சொல்ற ஒரு சென்டின் பிரைஸ், நான் பிளாட்டின் பிரைஸ் வரல. அப்ப இந்த கமெண்ட்ல இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வந்து பீஸ் ஃபவுண்டேஷன்ல இந்த வரக்கூடிய நியூ ப்ராஜெக்ட்ல இடம் வேணும், இந்த பிரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரு, உங்களுடைய சென்டினுடைய பிரைஸ், இந்த 3 இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணினா இந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொத்து நாங்க எடுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் கிடையாது. பாத்திமா நகர்ல வந்து இடம் வாங்காத மக்களுக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ராஜெக்ட் தரப்போறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுவே உங்களுடைய நல்ல பதிவுகள் அல்ஹம்துலில்லாஹ் பதிவிடுங்க. இதே நீங்கள் ஏற்ற உங்களுடைய எண்ணங்களும் என்னோட எண்ணங்களும் ஒன்று சேரும்போது இறைவனுடைய உதவி கண்டிப்பா வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த அத்தனை மக்களுக்கு சொத்து இன்ஷா அல்லாஹ் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நாங்க கொடுத்துருவோம். அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கமெண்ட் லேட் பண்ணாம இந்த ஒரு வாரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு சென்டின் பிரைஸ் இப்படி இந்த பிரைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், சென்டின் பிரைஸ் இன்ஷா அல்லாஹ் பதிவிடுங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா முயற்சி செய்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பழைய வாடிக்கை உறவுகளுக்கு வந்து நம்ம பீஸ் ஃபவுண்டேஷன்ல கால் பண்ணுவாங்க. ஸோ போன ப்ராஜெக்ட்ல கால் பண்ணும்போது போன் எடுக்கல, சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு. திரும்ப பாத்திமா நகர் சைட் லான்ச் பண்ணும்போது எங்களுக்குலாம் கால் பண்ணல, இன்ஃபார்ம்னு சொன்னீங்க. முதல்ல அது தவிர மாத்துங்க. யாருமே ஒரு ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃப் ஆகுதுன்னா வேற நம்பர் மாத்துறீங்கன்னா ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புது ப்ராஜெக்ட் பத்தி அப்டேட் உங்களுக்கு வரும். எங்களுடைய யூடியூப்பா இருக்கட்டும், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பாக வந்து இன்ஸ்டா இந்த வரக்கூடிய மண்டேல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது பழைய உறவுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்க இடம் நம்மகிட்ட வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாரும் கால் பண்ணும்போது போனை எடுத்து சொல்லுங்க, உங்களுடைய பட்ஜெட்டை சொல்லுங்க. அது போல குறிப்பாக வந்து யாராவது நம்பரை மாத்தினா கன்ஃபார்மா உடனே ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய புது நம்பரை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்பதான் ஒவ்வொரு லான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வேற என்னென்ன சேவைகள் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சென்றடையும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே யார் போன் பண்ணா ஆபீஸ்ல போன் எடுக்காம இருக்காதீங்க. ஒருவேளை வேலையா இருந்து திரும்ப கால் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.